ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது பார்த்தீங்கன்னா பிஎஸ் ஸ்டோர்ஸில் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டே இருந்த வீடியோ. இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் ஃபண்டோட வீடியோ. ஏன்னா பொங்கல் வந்து அடுத்த வாரம் வருது. வீடியோ பார்த்தீங்கன்னா டிசம்பர் மந்த் எண்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். சில பல வேலைகள் இருந்துச்சு. அது இல்லாமல் மலைக்கு போயிட்டு வந்து எனக்குமே வந்து உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. அதனால் வந்து வீடியோ வந்து எடுக்க முடியல. வாய்ஸ் இப்போ பேசுகிற அளவு கூட இல்லை. ஏற்கனவே என் வாய்ஸ் பயங்கரமாக இருக்கும். நான் சும்மா பேசினாலே ஏதோ ரூடாக பேசுகிற மாதிரி இருக்குதுன்னு தான் சொல்லுவாங்க. போன வாரம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருந்தது. நான் சும்மா நார்மலாக பேசினாலே ஏதோ ரொம்ப ரூடாக பேசுகிற மாதிரி இருக்குது. அப்படி பேசி வீடியோ போட்டோன்னா நல்லா இருக்காது. அதனால் வந்து வீடியோ எடுக்கல. இப்போ தான் கொஞ்சம் உடம்புலாம் சரியாகி குரலுமே சரியாகி பேசுகிற அளவுக்கு வீடியோ வந்திருக்கு. வீடியோ அதனால தான் இன்றைக்கி எடுக்கிறோம். இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா டேட்டோடவே ஆரம்பிச்சிடறேன். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி கூட வந்து தீபாவளி ஃபண்டில் ஜாயின் பண்ணலாமான்னு சொல்லி இன்னுமே கேட்டுகிட்டே இருக்காங்க. அதனால தான் இன்றைக்கி டேட் சொல்லிவிட்டு எந்த டேட் வரைக்கும் ஜாயினிங் வந்து பண்ணலாம் அப்படின்றதுமே நான் சொல்லிடுறேன் வீடியோவில். இது பார்த்திங்கன்னா பொங்கல் ஃபண்டு வீடியோ பிஎஸ் ஸ்டோர்ஸ்லேருந்து. இன்றைக்கி டேட்டு பார்த்திங்கன்னா 7 ஜனவரி 2025. சரிங்களா? இதில் வந்து ஃபஸ்ட்டு 3 ஸ்கீம் வந்து பொங்கலுக்கு வந்து கொண்டு வர போகிறோம். அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்கீமாக கோல்டு ஸ்கீம் இருக்குது. செகண்ட் வந்து கேஷ் ஃபண்ட் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து ப்ரொவிஷன் ஃபண்டு ரூ. 600 மட்டும் இருக்குது. சரிங்களா? இப்போ இதோட டீட்டெயில் வீடியோ வந்து ஃபுல்லாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா வீடியோவை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் பட்டனை தட்டிடுங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பொங்கல் ஃபண்டு பார்க்க வந்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இது பார்த்திங்கன்னா பிஎஸ் ஸ்டோர்ஸின் பொங்கல் ஃபண்டு இந்த வீடியோ. பிஎஸ் ஸ்டோர்ஸ் முதல்ல எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்குது. திருவிக நகர் குப்புசாமி தெருவில் இருக்குது. ஓகேங்களா? யாருன்னா வீடியோ பார்க்குறீங்க, நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னு தெரியணுன்னா அதுக்காக தான் இந்த டீட்டெயில். ஏன்னா ஆல்ரெடி போட்ட வீடியோஸில் ஆல்ரெடி கேட்ட கமெண்ட்ஸ்லலாம் என்னென்ன இருக்கோ அதுவுமே வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். உங்களுக்கு டவுட்டே வராது. வீடியோ வந்து ஃபுல்லாக ஒரு வாட்டி வாட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபண்டு வந்து எப்படி ஜாயின் பண்ணலாம், என்ன ஜாயின் பண்ணலாம் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் சொல்லிவிடுவேன். இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். அது ஒன்றே போதும். அது இல்லாமல் இந்த வீடியோவை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? நம்ம சென்னையிலேருந்து பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி மெயின் ஏரியா பார்த்தீங்கன்னா திருவிக நகர் குப்புசாமி தெரு. ஓகேங்களா? நியர்பை பார்த்தீங்கன்னா எப்படின்னு தெரியணும் அப்படின்னா பெரம்பூர், கொளத்தூர், மூலக்கடை இந்த சரௌண்டிங்ஸில் தான் வந்து நம்ம இருக்கோம். இது பக்கத்தில் தான் வந்து திருவிக நகர் இருக்குது. அங்கெல்லாம் வந்து பிரான்ச்சஸ் கிடையாது நம்மளுக்கு. திருவிக நகர் பக்கத்தில் ஏரியாஸ் என்னென்ன இருக்குது, ஏன்னா நிறைய பேருக்கு வந்து திருவிக நகர் அப்படின்னா வந்து தெரியாது. அதுக்காக தான் வந்து பக்கத்தில் ஏரியா, இப்போ மூலக்கடை அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியும், பெரம்பூர்னா தெரியும், கொளத்தூர்னா தெரியும். அதுக்காக அந்த ஏரியா பேர் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். எக்ஸாக்ட் நம்மளோட லொக்கேஷன் அப்படின்னு வேணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கூகுள் மேப்பில் போயிட்டு பிஎஸ் ஸ்டோர்ஸ் வெற்றி நகர் அப்படின்னு போட்டிங்கன்னு சொன்னால் எங்களோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து மேப்பில் வந்து உங்களுக்கு லொக்கேட் ஆகும். நீங்கள் டேரெக்டாக வந்து கூட பார்த்துட்டு நம்மக்கிட்ட பேமெண்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கேஷில் பேமெண்ட் பண்ணுறீங்க, டேரெக்டாக வந்து பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் கால் பண்ணிவிட்டு இல்லைனா மெசேஜ் பண்ணிவிட்டு அப்பாயின்மெண்ட் பேசிஸில் வந்து தான் வந்து எங்களை பார்த்து நீங்கள் பேமெண்ட் பண்ணி ஜாயின் பண்ண முடியும். நீங்கள் வந்து வர டைமுக்குலாம் நாங்கள் இருக்கணும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அது வந்து கண்டிப்பாக நடக்காது. ஏன்னா தீபாவளி டைமுமே வந்து அந்த மாதிரி தான் நிறைய பேர் வந்துட்டு ஏமாந்து போயிருக்காங்க. வந்து நீங்கள் பார்க்குறீங்க, கடையை பார்க்கணும் அப்படின்னா கடையை பார்க்கலாம். கடை வந்து சாத்தி தான் இருக்கும். அதை நான் வீடியோலையுமே சொல்லிடுறேன். ஏன்னா கடைக்கு ஆள் வந்தாங்க, திரும்ப போயிட்டாங்க. தீபாவளி ஃபண்ட் அப்போயும் சொல்லியிருப்பேன் ஆள் வரல அப்படின்னு. நடுவில் கொஞ்ச நாள் கடை திறந்துருந்தோம். வந்து பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து ஆள் இல்லை, அதனால கடை திறக்கலை. கடை திறக்கலைன்றதுனால நீங்களே ஆட்டோவில் வந்துட்டு போனேன், சைக்கிளில் வந்துட்டு போனேன், வண்டியில் வந்துட்டு போனேன்னு சொல்லிட்டு அப்படியே விசாரிச்சுட்டு போகிறீங்க அப்படின்னா நாங்கள் அதுக்கு பொறுப்பாக முடியாது. கடை அங்கே தான் இருக்குது, நாங்களுமே அங்கே தான் இருக்கோம். வேணும்னா டேரெக்டாக எங்களை காண்டாக்ட் பண்ணிவிட்டு வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எங்கே ஏரியா இருக்குதுன்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி ஃபோன் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் வந்து எல்லா நேரமும் ஃபோன் பண்ணாதீங்க. ரொம்ப எதனா வந்து அவசியமாக உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா மட்டும் ஃபோன் பண்ணுங்கள். ஏன்னா மற்றபடி எல்லா டீட்டெயிலுமே வந்து வீடியோவில் கிளியராக சொல்லிவிடுவேன் நான். அது இல்லாமல் எதனா டவுட் இருக்குது அப்படின்னா மட்டும் ஃபோன் வந்து பண்ணுங்கள். அதுவுமே வந்து நாங்கள் சொல்கிற நம்பரில் சொல்கிற டைமிங்குள்ளே ஃபோன் பண்ணுங்கள். ஃபோன் பண்ணுன்னு சொன்னதுனால போன வாட்டி தீபாவளி ஃபண்ட் அப்போ என்னென்ன பண்ணாங்கன்னு வந்து எனக்கு தான் தெரியும். அதெல்லாம் வீடியோவில் வந்து சொல்ல முடியாது. வீடியோ கால்லாம் பண்ணுறாங்க நைட்டு 1 மணி 2 மணிக்கு. அந்த மாதிரிலாம் பண்ணுற ஆளுங்களும் இருக்காங்க. நான் எல்லாரையும் சொல்லலை, அந்த மாதிரி பண்ணுற ஆளுங்களும் இருக்காங்க. அதனால் கால்ஸ் வந்து சில குறிப்பிட்ட டைமிங் வரைக்கும் தான் கால்ஸ் வந்து அட்டன் பண்ணுவோம். அந்த டைமிங்கும் வந்து என்னன்றது நான் வீடியோவில் சொல்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப நேரம் இன்ட்ரடக்ஷனே பேசிகிட்டு இருந்தால் நல்லா இருக்காது. இது வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் ஃபண்டில் 3 ஸ்கீம் இருக்குது.
பொங்கல் ஃபண்டில் ஃபஸ்ட்டு ஸ்கீம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கோல்டு ஸ்கீம் தான். தங்கத்தோடு வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் பொங்கலை. அதனால தான் வந்து கோல்டு ஸ்கீம் வந்து ஃபஸ்ட்டாக வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஏன்னா தீபாவளிக்கே வந்து நிறைய பேர் ஜாயின் பண்ண முடியலன்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருந்தீங்க. இதுவுமே சொல்கிறேன், லிமிட்டட் கார்டு தான் வந்து ஜாயின் பண்ணுவேன். பொங்கல் ஃபண்டு மேக்ஸ் டு மேக்ஸ் வந்து லிமிட்டட் கார்டு தான். தீபாவளி ஃபண்டு மாதிரி இஷ்டத்துக்கு சேர்த்துட்டே போகிறது கிடையாது. ஏன்னா பொங்கலுக்கு நிறைய வேலை இருக்குது, அதுக்கு முன்னாடியும் நிறைய வேலை இருக்குது. ஏன்னா பொங்கல் டைமு எங்கள் வேலையும் நாங்கள் பார்க்க வேண்டியது இருக்கிறதுனால லிமிட்டட் கார்டு தான் வந்து நான் சேர்ப்பேன். ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன். அதனால் எவ்வளோ சீக்கிரம் சேர முடியுமோ ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா திரும்பி லேட்டாக கால் பண்ணிவிட்டு சேருங்கன்னு சொல்லி என்னை கம்பல் பண்ணாதீங்க, நான் வந்து சேர்க்க மாட்டேன். ஓகேங்களா? கோல்டு ஸ்கீமோட டீட்டெயில் வந்து சொல்லிடுறேன். இதுக்கு வந்து பேம்ப்ளேட் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நம்மளை வாட்ஸ்அப்பில் தான் காண்டாக்ட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே வரும். வாட்ஸ்அப் நம்பர் வந்து ஸ்க்ரீனில் வந்து ஸ்க்ரால் ஆகும். நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். டீட்டெயில் வந்து சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஸ்கீமாக கோல்டு ஸ்கீமில் ரூ. 1500 12 மாதம் கட்டணும். சரிங்களா? ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விசிபிள் ஆகும். என்ன டீட்டெயில் நான் சொல்கிறது பக்கத்தில் இமேஜாக வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகும். அதுவுமே நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கலாம். ரூ. 1500 12 மாதம் கட்டுவீங்க. அதில் என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 2 கிராம் 916 காயினு, அதுக்கப்புறமா ஒரு புடவை, ஒரு வேஷ்டி. ஏன்னா பொங்கல் அப்படின்றதுனால வேஷ்டி வந்து கொடுக்குறோம். ஸ்வீட்டு வந்து கொடுத்துருந்தோம் தீபாவளிக்கு. அதுவுமே வந்து வெளியூர்லேருந்துலாம் போட்டிருக்காங்க அப்படின்னா வந்து ஸ்வீட் எப்படி அனுப்புவோம் அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் வந்து ரைஸ் பண்ணுறாங்க. ஸ்வீட்டுமே வந்து அனுப்புறது ஒரு ப்ராப்ளம் தான். ஏன்னா வத்த குழம்பு வச்சு பார்சல் அனுப்புகிற மாதிரி கதை ஆகிடும். அது என்ன பண்ணிவிட்டு அவங்க உங்கள் வீட்டுக்கு வரோம் அப்படின்றது தெரியாது. அதனால் ஸ்வீட்டு எடுக்கிறதும் ஒரு நல்ல விஷயமா போயிடுச்சு. ஏன்னா ஸ்வீட் நம்ம இங்கே ஆர்டர் போட்டு கொரியரில் உங்களுக்கு அனுப்புறது, அது உங்கள்கிட்ட வந்து கையில் சேர்றதுக்கு ஒரு 2-3 நாள் ஆகுது அப்படின்னா அவங்க எப்போ வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க, எப்போ நமக்கு வந்து சேல் பண்ணுறாங்க, எப்போ உங்கள் கைக்கு வந்து கிடைக்கும், எவ்வளோ நாள் அது வந்து நல்லாயிருக்கும் அப்படின்றது ஒரு டவுட்டு. அதனால் வந்து ஸ்வீட் வந்து தூக்கிட்டு வேஷ்டி வந்து போட்டிருக்கோம். ஏன்னா பொங்கல் எப்படியும் பார்த்தீங்கன்னா வேஷ்டி போட்டால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால வேஷ்டி வந்து போட்டிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அது அதுக்கு இது அந்த மாதிரி எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது. ஏன்னு சொன்னேன்னா கோல்டு வந்து ரேட் ஏறிட்டே தான் போகுது. இப்போ இந்த ஒரு வாரம் நான் டிசம்பர் எண்டில் வீடியோ போட்டிருந்தேன் அப்படின்னு சொன்னால் அப்போது ஒரு ரேட் இருந்திருக்கும். பர் கிராம் சொல்கிறேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 400-450 ஏறிச்சு ஒரு கிராமு. டிசம்பர் எண்டுலேருந்து இப்போ ஒரு 7-8 நாளுக்குள்ளே. ஓகேங்களா? இப்போ வந்து என்னென்ன பொருள் அப்படின்றத வந்து உங்களுக்கு காமிச்சிடுறேன் நான். சொன்ன 3 பொருளில் ஃபஸ்ட்டு பொருள் பார்த்தீங்கன்னா 2 கிராம் 916 காயின் சொன்னேன். இந்த மாதிரி வந்து அழகாக கோல்டு காயின் வந்து கொடுத்துருவோம் 916ல். இது பாருங்கள், அழகாக லக்ஷ்மி போட்ட முகம் போட்டு கோல்டு காயின் வந்து கொடுத்துருவோம். இந்த மாதிரி லக்ஷ்மின்னு இல்லை, நல்லா இருக்கா மாதிரியே 916 பியூர் 916 காயின் தான் வந்து கொடுப்போம். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கடையில் போய் நான் வாங்கிக்கலாமா, அந்த கடையில் போய் நான் வாங்கிக்கலாமா, அந்த மாதிரி வந்து எதுவும் கேட்காதீங்க. நீங்கள் எந்த கடையில் போயிட்டு இந்த காயின் கொடுத்தாலுமே இன்றைக்கி மார்க்கெட் ரேட் என்ன உங்களுக்கு டிவியில் வரும் தெரியுமா, இன்றைய தங்கம் விலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரேட்டில் வந்து உங்கள் காயின் வந்து அவங்க எடுத்துக்குவாங்க. நீங்கள் இந்த காயின் போட்டுட்டு உங்களுக்கு என்ன நகை வேணுமோ அது வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் வந்து நம்ம காயின் வந்து கொடுப்போம். 916 ஹால்மார்க் முத்திரை போட்டது காயின் வந்து வந்துடும் உங்களுக்கு. அது இல்லாமல் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு புடவை சொல்லியிருந்தேன். தீபாவளிக்கு நீங்கள் சூப்பராக கட்டிட்டு போகிற மாதிரி அழகாக பார்டர் வச்ச சாரீ. இங்கே பாருங்கள், கேட்லாகோடு வருது. நாங்கள் சாரியுமே வந்து தீபாவளிக்கு சூப்பராக கொடுத்துருந்தோம். சரிங்களா? இந்த மாதிரி தான் வந்து கோல்டு ஃபண்டுக்கு வந்து இந்த சாரீ கொடுத்துருந்தோம். நீங்கள் கட்டினீங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக இருப்பீங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த சாரீ. கலர் இது மட்டும் வராது, நிறைய கலர்ஸ் வரும். இப்போ இந்த தீபாவளிக்கு வந்து கொடுத்ததில் இந்த சாரீ வந்து கொடுத்துருந்தோம். இது பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா? புடவையை ஃபுல்லாக வந்து விரிச்சிட்டோன்னா மடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து இது போதும். இது பாருங்கள், புடவை எவ்வளோ சூப்பராக இருக்குது. நடுவில் வந்து பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு கட்டிக்கலான்னு சொல்லிட்டேன். எல்லோரும் கமெண்ட்டில் வேறு அப்புறமா சொல்லுவீங்க. தீபாவளி பண்ணி தான் நம்ம மெயினாக பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அது ஃப்ளோவில் வந்துனே தான் இருக்கும். அது வந்து நீங்கள் அப்படியே டீலில் விட்டுருங்க. இது வந்து பொங்கல் பண்டுக்கு வந்து சூப்பராக நீங்கள் கட்டிக்கலாம் பொங்கலுக்கு. அதே மாதிரி உங்கள் வீட்டுக்காருக்க வந்து நீங்கள் புடவை கட்டிக்கிறீங்கள, அவருக்கு வந்து வேஷ்டி கட்டிக்கலாம் அவர். அதனால் வந்து வேஷ்டி சூப்பராக வந்து கோல்டு ஜரியில் வேஷ்டி வந்து கொடுக்குறோம். இது பாருங்கள், இதுவுமே கிளாத்து. எங்ககிட்ட வந்து பொருள் எல்லாமே வந்து தரமாக தான் கொடுப்போம். எந்த பொருளுமே வந்து நீங்கள் தூக்கி சும்மா தூரம் போடுற மாதிரி எந்த பொருளுமே வந்து நாங்கள் கொடுக்க மாட்டோம். அது ப்ரொவிஷனாக இருந்தாலும் சரி, எந்த பொருளாக இருந்தாலுமே சரி. ஏன்னா நாங்கள் இந்த ஃபீல்டில் வந்து கிட்டத்தட்ட 7 இயர்ஸாக இருக்கும். இப்போ 8th இயர் தீபாவளி ஃபண்டு பண்ணிகிட்ருக்கோம். ஆல்ரெடி தீபாவளி ஃபண்டு வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பொங்கல் ஃபண்டு வந்து நான் வந்து 2 இயர்ஸ் பேக் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது எங்களோட பர்சனல் ரீசன்ஸ்க்காக எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. ஏன்னா என் பொண்ணோட பர்த்டே அதெல்லாம் வந்து ஜனவரி மந்த் வருது. அது இல்லாமல் டிசம்பர்லேயுமே எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. நான் சபரிமலை மாலை போடுறது அந்த மாதிரி விஷயம்லாம்.
அதனால் வந்து பொங்கல் ஃபண்டு வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ தீபாவளி ஃபண்டில் நிறைய பேர் ஜாயின் பண்ண முடியாமல் கேட்டதுனால திரும்பி பொங்கல் ஃபண்டு வந்து போட்டிருக்கேன். இதுவுமே வந்து லிமிட்டட் கார்டு தான். இப்போ கோல்டு ஃபண்டு சொல்லியிருக்கேன். இந்த கோல்டு ஃபண்டு நீங்கள் ஜாயின் பண்ணோன்னா என்ன பண்ணணும் அப்படின்றது இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் சொல்லுவேன். அது நீங்கள் பண்ணிவிட்டு அதில் தான் நீங்கள் ஜாயின் பண்ண முடியும். அதனால் அதை கண்டிப்பாக பண்ணுங்கள். நீங்கள் ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசி ஜாயின் பண்ணலான்னு நினச்சிங்கன்னா அது வந்து நடக்காது. ஏன்னா ஃபோன் எடுக்கலை அப்படின்னு சொல்லி என் மேலே கோச்சிக்கக்கூடாது. ஃபோன்ஸ் எவ்வளோ அட்டன் பண்ண முடியுமோ நான் பண்ணுவேன். மேக்ஸிமம் வந்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில் எல்லாம் கலெக்ட் பண்ணி பேமெண்ட் எப்படி பண்ணுறது எல்லாமே வாட்ஸ்அப்லேயே வந்துடும். இப்போ அந்த அளவுக்கு வந்து நாங்கள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் வாட்ஸ்அப்பில். நீங்கள் வாட்ஸ்அப்பில் நான் சொல்கிறத போட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே பக்காவாக வந்துடும். அந்த மாதிரி வந்து வாட்ஸ்அப்பில் வந்து செட்டப் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இது பார்த்திங்கன்னா இந்த 3 ஐட்டம் தான் வந்து கோல்டு ஸ்கீமில் வந்து கொடுக்குறோம். இது வேணும், கோல்டு ஸ்கீமில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஸ்க்ரீனில் இந்த நம்பர் தெரியுதுல்ல, இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஹாய்னு ஒரு மெசேஜ் மட்டும் போடுங்க போதும். ஹாய்னு ஒரு மெசேஜ் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த ஃபண்டோட டீட்டெயில் எல்லாமே என்னென்ன இருக்குது அப்படின்றது லிங்க் பேசிஸில் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அந்த அந்த வாட்ஸ்அப்பில் வந்திருக்க மெசேஜை வந்து நீங்கள் வந்து கிளியராக படிங்க. படிச்சுட்டு அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த லிங்க்கு வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த லிங்க்குள்ளே போய் நீங்கள் அதை வந்து பார்த்துக்கலாம். அந்த வீடியோவுமே பார்த்துட்டு நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் அதிலேயே வந்து பண்ணிக்கலாம். எப்படி பேமெண்ட் பண்ணணும் அப்படின்றதுமே லிங்க்லேயே இருக்கும். எப்படி ஜாயின் பண்ணணும், இப்போ பேம்ப்ளேட் உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியுதுல்ல, அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற பேம்ப்ளேட்டு இப்போ கோல்டு இது மட்டும் உங்களுக்கு தெரியுது. உங்களுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா 3 பேம்ப்ளேட்டுமே வந்து கண்டினியூஸாக வரா மாதிரி லிங்க்கில் வந்து செட் பண்ணி வச்சுருக்கோம். அதுவுமே வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஒரு ஹாய் மெசேஜ் மட்டும் போடுங்க. உங்களுக்கு வந்து ஃபண்டோட டீட்டெயில் எல்லாமே வந்துடும். இந்த ஸ்க்ரீனில் நம்பர் தெரிஞ்சவொடனே ஹாய்னு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு என்ன டீட்டெயில் சொல்லுப்பா அப்படின்ட்டு திரும்பி கேட்காதீங்க. வாட்ஸ்அப்பில் தான் உங்களுக்கு ரிப்ளை வரும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், டீட்டெயில் எல்லாமே கண்டினியூஸாக சொல்லுவேன். சரி வாங்க, கோல்டு ஃபண்டுக்கு டைமிங் வந்து லாஸ்ட்டாக தான் சொல்லுவேன். ஏன்னா அப்போ தான் வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுவீங்க. அதனால் எந்த டைம் வரைக்கும் இந்த ஃபண்டு இருக்கும் அப்படின்றது வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து எந்த டைம் வரைக்கும் ஃபண்டு போகும் அப்படின்றது நான் சொல்லுவேன். அதுவுமே லிமிட்டட் டைம் தான். நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் ஜாயின் பண்ணுறீங்களோ அது வந்து நீங்கள் எங்கள் ஃபண்டில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். செகண்ட் ஃபண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப ஈஸியாக வந்து ஃப்ளோட்டிங்கில் இருக்கிறது தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா காசு ஃபண்டு தான் வந்து ரெண்டாவதாக வந்து இந்த பொங்கல் ஃபண்டில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து எதுவும் சேஞ்சஸ் கிடையாது. தீபாவளி ஃபண்டில் இருக்கிறது அப்படியே கேஷ் ஃபண்டில் கொண்டு வந்திருக்கோம். 1000 ரூபாய் கட்டுறீங்கன்னு சொன்னால் 12 மாதம் கட்டணும், 12,000 ரூபாய். நீங்கள் ரிட்டர்ன் வந்து வாங்கும் போது நெக்ஸ்ட்டு பொங்கலுக்கு 14,000 ரூபாய் வந்து கேஷாக வந்து கொடுத்துருவோம். ஓகேங்களா? நீங்கள் கேஷாக வேணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து கலெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் ஜிபே, ஃபோன்பே அந்த மாதிரி எதனா பண்ண சொல்கிறீங்க அப்படின்னா அந்த மாதிரியும் பண்ணுவோம். இல்லை பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னாலும் அதுவும் பண்ணுவோம். ஓகேங்களா? அந்த மாதிரி ஆப்ஷனுமே இருக்குது. கேஷ் ஃபண்டு பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். 1000 ரூபாய் கட்டுறீங்க அப்படின்னா 12,000 ரூபாய் கட்டுவீங்க. கேஷ் ஃபண்டுக்கு 14,000 ரூபாய் கேஷ் வந்து உங்களுக்கு கொடுப்போம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பொங்கலுக்கு 14,000 ரூபாய் கேஷ் வந்து உங்களுக்கு வரும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொங்கல் ஃபண்டு ஸ்கீமில் ரெண்டாவது வந்து ஸ்கீமாக இது வந்து கொண்டு வந்திருக்கோம். இதோடது பேம்ப்ளெட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து தெரியும். இந்த ஃபண்டில் நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னு சொன்னாலும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பர் வருது பாருங்கள், இதுக்கு வந்து ஹாய் மெசேஜ் அனுப்புங்க. ஹாய் மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு டீட்டெயில்டு என்ன மெசேஜ் வரணுமோ அது உங்களுக்கு வந்து வந்துடும் ஆட்டோ ரிப்ளை மூலமாக. அதில் வந்து லிங்க்கோடு வரும். அந்த லிங்க்கில் இருக்கிற டீட்டெயிலை வந்து கிளியராக மெசேஜை படிச்சுட்டு அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எது வேணும் அப்படின்னு பார்க்குறீங்களோ அந்த டீட்டெயில்டு வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேங்களா? நீங்கள் எப்படி பேமெண்ட் பண்ணணுமா, இல்லை டெலிவரி உங்களுக்கு எப்படி கிடைக்கும், அப்படி இல்லாமல் நான் ஃபண்டில் எப்படி ஜாயின் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயம்லாம் தெரியணும்னா அந்த வீடியோவில் வந்து லிங்க் கொடுத்துருப்போம். அந்த வீடியோ லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி அந்த வீடியோவில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இது வந்து கேஷ் ஃபண்டு செகண்ட் ஸ்கீமு. 1000 ரூபாய் 12 மாதம் 12,000 ரூபாய் கட்டுவீங்க. அடுத்த பொங்கலுக்கு 14,000 ரூபாய் நீங்கள் வந்து வாங்குவீங்க. ஓகேங்களா? இது செகண்ட் ஃபண்டு முடிஞ்சிருச்சு. இதோட பொங்கல் ஃபண்டில் மூணாவது ஃபண்டாக என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்தது தான். ஏன்னா ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி ஃபண்டில் கிட்டத்தட்ட வந்து அதான் ஏற்கனவே இந்திஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன். இப்போ வரைக்கும் இன்றைக்கி கூட வந்து 2-3 பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க தீபாவளி ஃபண்டு ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் 10ஆம் தேதியோட தீபாவளி ஃபண்டு வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். அதனால் ப்ரொவிஷன் ஃபண்டு சேர்க்கலை, எந்த ஃபண்டுமே சேர்க்கலை. நான் தீபாவளி ஃபண்டில் வந்து நவம்பர் 10ஓட க்ளோஸ் பண்ணிட்டேன். ப்ரொவிஷன் ஃபண்டு ஒன்று பொங்கல் ஃபண்டில் போடுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேஷன் வீடியோவில் சொல்லியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷன் ஃபண்டு ஸ்க்ரீனில் தெரியுதுல்ல, இந்த ப்ரொவிஷன் ஃபண்டு வந்து பொங்கலுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது பார்த்தீங்கன்னா 600 ரூபாய் மளிகை சாமான் ஃபண்டு. என்ன டீட்டெயில் என்னென்ன ஐட்டம் வந்து கொடுக்குறோம் அப்படின்றது ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும்.
ஏன்னா ஃபுல்லாக டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு வீடியோ வந்து தீபாவளிக்கு போட்டது அதே சேம் ஐட்டம்ஸ் தான் வந்து இதுலேயுமே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எல்லாமே வந்து பிராண்டடாக சூப்பரான இருக்கிற ப்ரொவிஷன் ஐட்டம் தான். நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு வாங்கினீங்கன்னா கூட இந்த அளவுக்கு சூப்பரான ஐட்டம் வந்து கிடைக்காது. எந்த ஃபண்டுலையுமே இந்த மாதிரி ப்ரொவிஷன் ஐட்டம் வந்து கொடுக்க முடியாது நான் வந்து அடித்து சொல்லுவேன். ஏன்னா அந்த மாதிரி தரமான பொருள் வந்து நம்ம ஃபண்டில் வந்து கொடுத்துட்ருக்கோம். தீபாவளிக்கு கொடுத்தது இல்லாமல் இப்போ வந்து பொங்கலுக்கு வந்து இந்த ஃபண்டு வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். தீபாவளிக்கு, பொங்கலுக்கு, இதே மாதிரி தமிழ் நியூ இயருக்குமே வந்து ஃபண்டு வந்து ஆல்ரெடி போயிட்டுருக்கு. அந்த ஃபண்டு வேணும்னா ஏப்ரல் மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ இந்த ஃபண்டில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா வந்து இதுக்குமே வந்து நம்பர் வந்து கொடுக்குறேன். இது இல்லாமல் இதோட ஃபுல் என்னென்ன ஐட்டம்ஸ் வரும் அப்படின்றது இந்த வீடியோவில் கண்டினியூஸாக பாருங்கள். நான் பேசி முடித்தவொடனே அந்த வீடியோவோட கிளிப்பிங்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணிடுவேன். ஏன்னா வந்து சேம் ஐட்டம்ஸ் தான் நான் கொடுக்க போகிறேன். தீபாவளிக்கு என்ன ஐட்டம்ஸ் கொடுத்தனோ அதே, என்னென்ன பொருள் நான் கொடுத்தனோ அதே பிராண்டடோட சூப்பராக வந்து அதே ஐட்டம்ஸ் தான் வந்து கொடுக்க போகிறேன். அதனால் வந்து எந்த கவலையுமே பட வேண்டாம். நான் அங்கே பேசினதே திரும்பி இங்கே எடுத்து போட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி எதுவும் பார்க்காதீங்க. அதில் என்ன ஐட்டம்ஸ் இருக்கோ அதே தான் கொடுக்க போகிறேன். முக்கியமாக வந்து மொத்தம் ப்ரொவிஷன் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா 51 ஐட்டம் கொடுக்க போகிறேன். 51 ஐட்டமில் 2 பார்த்தீங்கன்னா ஒரு கேஷு, ஒரு பாத்திரம். மீதி 49 ஐட்டமும் பார்த்தீங்கன்னா சூப்பரான ப்ரொவிஷன் தான். எல்லாமே வந்து பிராண்டட். நீங்கள் எவ்ரிடே வந்து டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்க்குற சூப்பரான ப்ரொவிஷன் ஐட்டம் தான் வந்து உங்கள் வீட்டுக்கு வரப்போகுது. அதனால் கண்டிப்பாக தாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். என்னென்ன ஐட்டம்ஸ் அப்படின்றது பின்னாடி நான் காட்டுவேன். அந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துருங்க. ஓகேங்களா? இந்த ஃபண்டில் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னாலும் வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள். இந்த நம்பருக்கு ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்கு டீட்டெயில்டு வந்து என்னென்னலாம் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு மெசேஜாக வந்து வந்துடும் வாட்ஸ்அப்பில். அதை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் நம்மக்கிட்ட ஃபண்டு வந்து சூப்பராக ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இயர் பொங்கலை வந்து சூப்பராக வந்து செலிப்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா? இதுதான் வந்து ஸ்கீம் டீட்டெயிலு. ப்ரொவிஷன் ஃபண்டு வந்து 7வது வருஷம் கொடுத்து முடிச்சிட்டோம். என்னென்ன பொருள்லாம் கொடுத்துருக்கோம் அப்படின்றது இந்த வீடியோவில் கண்டினியூஸாக பாருங்கள். ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோவில் பொருளுமே காட்ட போகிறேன். சரிங்களா? நெக்ஸ்ட் இயர் நீங்கள் போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் போடுறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த வீடியோக்காக வெயிட்டிங்காக இருக்கீங்கன்னு தெரியும். சரிங்களா? அதனால் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். என்னென்ன ப்ரொவிஷன் வந்து இந்த வருஷம் கொடுத்துருக்கேன், எப்படி சூப்பராக இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் போய் வாங்கினா கூட, இல்லை ஃபண்டு போட்டு வாங்கினா கூட இந்த மாதிரி பொருள் வந்து உங்களுக்கு கிடைக்காது. நீங்களே உங்கள் காசை எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்து சூப்பர் மார்க்கெட்டில் வாங்க போகிறீங்க அப்படின்னா தான் இந்த மாதிரி பொருள் வந்து நீங்கள் வாங்கவே முடியும். அந்த மாதிரி பொருள் நான் வந்து ஃபண்டுலேயே வந்து கொடுக்குறேன். நீங்கள் நம்ம பொருளை பார்த்துட்டு நம்மக்கிட்ட ஃபண்டு ஜாயின் பண்ணுறது எப்படி, என்ன ஏதுன்றது வாட்ஸ்அப் பண்ணி நம்மளை வந்து காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் வாங்கிக்கிட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? வாங்க என்னென்ன பொருள்லாம் இருக்குது ஃபண்டில் அப்படின்றது பார்க்கலாம். இது பாருங்கள், இந்த வருஷம் வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈஸியாக வந்து பேக்கிங் எப்படி பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி தான் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா அரிசி பை கிடையாது. அரிசி நம்ம ஃபண்டில் கிடையவே கிடையாது. நோட்டீஸில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அரிசி நம்ம ஃபண்டில் கிடையாது. இது வந்து அந்த அரிசி பையில் ஒரு எவ்வளோ பொருள் வெயிட் தூக்க முடியுமோ அந்த அளவுக்கு உள்ளே போட்டு சீல் பண்ணி நம்ம வச்சுருக்கோம். அதே மாதிரி மற்ற மளிகை பொருள்லாம் எப்படி வந்து பேக் பண்ணி வச்சுருக்க முடியுமோ அது மாதிரி வச்சுருக்கோம். நீங்கள் வந்தீங்கன்னா ஈஸியாக தூக்கிட்டு போகிற அளவுக்கு இருக்க மாதிரி 2 பேக்கிங் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் எண்ணெய் பாருங்கள், சன்லாண்டு 10 லிட்டர் போட்டிருப்பேன். 10 லிட்டர் பெட்டி தரேன். அது இல்லாமல் பாருங்கள், இது சூப்பரான ஒரு பாத்திரம் ஒன்று கொடுக்குறேன். சில்வர் பாத்திரம்னு நம்ம இன்விடேஷனில் போட்டிருப்போம். அதான் நோட்டீஸ் இல்லை பேம்ப்ளேட் எது வேணால் நீங்கள் வச்சுக்கோங்க. அதில் போட்டிருப்போம். அதுக்கு இந்த வருஷம் 600 ரூபாய் மளிகை சாமான் ஃபண்டில் வந்து இந்த பொருள் கொடுத்துருக்கேன். இது உள்ள என்னென்ன பொருள்லாம் இருக்குது, மொத்தம் வந்து 51 ஐட்டமு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஐட்டம் எடுத்த உடனே 2000 ரூபாய் கேஷு. அது என்னென்ன பொருள் லிஸ்ட்டு காட்டுறாங்களே அப்போ வந்து ஸ்டார்டிங்கே காட்டுவேன். வீடியோ கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். அப்போ தான் வர வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பண்ணுற வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம பிஎஸ் ஸ்டோர்ஸ் தீபாவளி ஃபண்டில் பார்த்தீங்கன்னா 7வது வருஷ ஃபண்டில் ப்ரொவிஷன் ஃபண்டில் என்னென்ன பொருள்லாம் கொடுத்துருக்கோம் அப்படின்றது தான் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறீங்க. என் பக்கத்தில் பார்த்தீங்கனாலே பாதி தெரியும். ஃபுல்லாக வந்து ஒன்று என்ன ஐட்டம் கொடுத்தேன் அப்படின்றது நான் வந்து வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறேன். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அது ஸ்டார்டிங்க்கு என்ன வந்து சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றது பேம்ப்ளேட்டில் பார்த்துட்டு அதே மாதிரி வந்து நம்மக்கிட்ட வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த வருஷம் வீடியோவில் பார்த்துட்டு இதே பொருள் தான் சேமாக வந்து உங்களுக்கு வரும். சின்ன சேஞ்சஸ் மட்டும் இருக்கும். அது பேம்ப்ளேட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். பொருள் எல்லாமே பிராண்டட் ஐட்டம் தான் வந்து நம்ம போட்டிருப்போம். பேம்ப்ளேட்டில் என்ன போட்டிருக்கணும் அதே பொருள் தான் 7வது வருஷமான இந்த வருஷம் நான் வந்து கொடுத்துருக்கேன். வீடியோவில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும். பேம்ப்ளேட்டோட நான் சேர்த்து உங்களுக்கு படித்து காட்டுறேன். அதே பொருள் தான் நான் கொடுத்துருப்பேன். மேக்ஸிமம் வந்து நீங்கள் டிவியில் பார்க்குற அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்க்குற ஐட்டம்ஸ் தான் வந்து மேக்ஸிமம் இருக்கும் நம்ம ஃபண்டில். எந்த ஃபண்டிலுமே இருக்காது, நான் அடித்து சொல்லுவேன். எந்த ஃபண்டிலுமே இந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. வேணால் மேபி உதயம் பருப்பு மட்டும் எல்லா ஃபண்டிலுமே கொடுப்பாங்க. அது வந்து மேண்டேட்ரி மாதிரி பண்ணிட்டாங்க. பருப்புனாலே உதயம் அப்படின்ற மாதிரி. மற்ற பொருள்லாம் வந்து எந்த பொருளுமே வந்து கொடுக்க மாட்டாங்க ஃபண்டில்.
மெயினாக பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் பாரிஸ் சுகர். எந்த ஃபண்டில்னா பாரிஸ் சுகர் கொடுத்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவ்வளோ பிராண்டடான பாரிஸ் சுகர் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் பாருங்கள் பாஸ்மதி ரைஸு இந்தியா கேட் தான் கொடுக்குறேன் நான். சரிங்களா? வாங்க லிஸ்ட்டு படி நம்ம வந்து போவோம். என்னென்ன இருக்குது அப்படின்றது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது போன வருஷத்தோடது. இதில் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கோ அதுதான் இங்கே வச்சுருக்கேன். வாங்க ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே ₹2000 ரொக்கம் அப்படின்னு சொல்லி போட்டிருப்போம். அது வேறு எதுவும் இல்லை. இதோ இருக்குது பாருங்கள், இதுதான் ₹2000 ரொக்கம். சரிங்களா? 1 2 3 4. உங்களுக்கு நல்லா விரித்து காட்டணுன்னா இப்படி காட்டிக்கலாம். இந்த பார்த்துக்கோங்க. தெரியுதா? ₹2000. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஹாப்பியாக நீங்கள் கேஷ் வாங்கிட்டு போயிட்டு ப்ரொவிஷனோட உங்கள் வீட்டு செலவுக்குமே யூஸ் ஆகுற மாதிரி ₹2000 ரொக்கம் கொடுக்குறோம். இதில் வந்து கேட்பீங்க, அரிசி மூட்டை இல்லை, பட்டாசு இல்லை, புடவை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஃபண்டில் வந்து அது இல்லை. நான் போன வருஷமே வந்து எடுத்துகிட்டு ₹2000 கேஷ் வந்து போட்டுட்டேன். உங்களுக்கு என்ன பொருள் வேணுமோ நீங்கள் இந்த கேஷ் வச்சு உங்கள் இஷ்டம் போல் நீங்கள் வாங்கிக்கலாம். அது உங்கள் விலைக்கு செட் ஆகிற மாதிரி உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் வாங்கி நீங்கள் சூப்பராக உங்கள் தீபாவளியை வந்து செலிப்ரேட் பண்ணிக்கலாம். சரி வாங்க லிஸ்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லிஸ்ட் படி இது காமிச்சிட்டேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பாத்திரம் இதோ இருக்கு இங்கே. இந்த வருஷம் ₹600 மளிகை சாமான் ஃபண்டுக்கு இந்த பாத்திரம் தான் கொடுத்துருக்கேன். பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது. நம்ம வீடியோவில் பார்த்தீங்கனாலே சைஸ் நான் எப்படி அழகாக காட்டுவேன் உங்களுக்கு. என் அளவு வச்சே நீங்கள் பார்த்துக்கலாம். நான் உட்காந்துருக்கேன். ட்ரம்மு பாருங்கள் எவ்வளோ பெருசு. இந்த வருஷம் இந்த ட்ரம்மு கொடுத்துருக்கேன் ₹600 மளிகை சாமானில். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே வாங்க லிஸ்ட்டு படி போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ப்ரொவிஷன் பொறுத்த வரைக்கும் அடுக்கி வச்சதுனால. அப்படியே இருக்கிறது நான் சொல்கிறேன். எவ்வளோ கிலோ இருக்குது, எத்தனை பேக்கெட்லாம் வச்சுருக்கோம் அப்படின்றது அப்படியே பார்த்துட்டே வரலாம். ஃபஸ்ட்டு பருப்பில் பார்த்தீங்கன்னா உதயம் பருப்பு தான் போட்டிருப்போம். பிராண்டட் உதயம் பருப்பு. வேறு எதுவுமே கிடையாது. பருப்பு எதுவுமே சேஞ்சஸ் பண்ண மாட்டேன். கார்டில் என்ன போட்டிருக்கணும் அதே தான் கொடுத்துருக்கேன். 4 கிலோ தோரம் பருப்பு. சரிங்களா? இது க்ரீன் கலர் பேக்கெட் பார்த்தீங்கன்னா 4 கிலோ. 1 2 3 4 4 கிலோ தோரம் பருப்பு உதயம். அதேமாதிரி ப்ளூ கலர் பேக்கெட் பார்த்தீங்கன்னா உளுத்தம் பருப்பு ப்ளூ கலர் பேக்கெட்டு 1 2 3 உளுத்தம் பருப்பு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வாங்க, இது வந்து சிறுபருப்பு பிங்க் கலர் பேக்கெட் 1 கிலோ சிறுபருப்பு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி கடலைப்பருப்பு பார்த்தீங்கன்னா 1 கிலோ ப்ரௌன் கலர் பேக்கெட்டு. சரிங்களா? இது 1 கிலோ. இது 4மே வந்து பருப்பு ஐட்டம் உதயம். கார்டில் என்ன போட்டிருக்கணும் அதே தான் கொடுத்துருக்கேன். 4மே வந்து உதயம் பருப்பு. 4 கிலோ துவரம் பருப்பு, 3 கிலோ உளுந்து, 1 கிலோ கடலைப்பருப்பு, 1 கிலோ சிறுபருப்பு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் நீட்டாக ஒரு சரம் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் 1/4 கிலோ. இதுவுமே பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணா பிராண்டு. இப்போ ரீசெண்டாக நீங்கள் டிவியில் பார்த்துட்டே இருக்கலாம். நம்ம பாலா இருக்கார்ல, விஜய் டிவி பாலா, அவர் வந்து அன்னபூர்ணாக்கு பிராண்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. அதுலேருந்து தான் வந்து மஞ்சத்தூள் வந்து கொடுத்துருக்கோம் 1/4 கிலோ. அதே மாதிரி அவங்களது தான் சிக்கன் மசாலா, அப்புறமா வந்து மட்டன் மசாலா, சிக்கன் 65 மசாலா. இது 3மே இங்கே இருக்குது லைனில். நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு குலாப் ஜாமுனுமே பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணாலேருந்து தான் கொடுக்குறோம். சூப்பரான குலாப் ஜாமுனு அன்னபூர்ணாலேருந்து கொடுக்குறோம். அதே மாதிரி டீ தூள் பார்த்தீங்கன்னா டாடா கண்ணதேவன் டீ தூள் தான் கொடுக்குறோம். டாடா எவ்வளோ பெரிய பிராண்டு தெரியும், அவங்களது தான் டீ தூள் கொடுக்குறோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பேஸ்ட்டுமே வந்து பெப்சிடென்ட் பேஸ்ட்டு கொடுக்குறோம். விம்பாரு 5 விம்பார் சோப் கொடுக்குறோம் சாமான் துவைக்கிறது. அதுக்கப்புறமா லக்ஸு சோப்பு வந்து 5 குளிக்கிற சோப்பு. அதே மாதிரி ரின் சோப்பு வந்து 5 கொடுக்குறோம். அதுக்கப்புறமா விம் ஜெல்லு அது ஒரு பேக்கெட்டு. அதே மாதிரி ஷாம்பு கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு வந்து ஒரு 30 பீஸ் கொடுக்குறோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், ரவை, மைதா, கோதுமை, அதுக்கப்புறமா கடல மாவு. இந்த 4 ஐட்டம் பார்த்தீங்கன்னா இதுவுமே ருசிக்கான்னு சொல்லிட்டு சூப்பரான பிராண்டு தான். நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண ஃபஸ்ட்டு வருஷத்துலேருந்து இப்போ 7வது வருஷம் எடுத்திருக்கோம். அது வரைக்குமே வந்து நம்மக்கிட்ட சூப்பராக சப்போர்ட் பண்ணி பொருளுமே நல்லா இருக்குது. ஏற்கனவே வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா எங்கள் மிஸ்ஸஸ் கூட சொல்லியிருப்பாங்க, இந்த பிராண்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வந்து எங்ககிட்ட கேட்டு நாங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்டேருந்து வாங்கி ஒரு கஸ்டமருக்கு வந்து கொடுத்தோம். சூப்பராக இருக்குது. இந்த வாட்டி கடல மாவுமே நம்ம புதுசாக போட்டிருக்கிறதுனால கடல மாவு வந்து பேக்கெட் போட்டிருக்கோம். 1 கிலோவுக்கு 2 1/2 கிலோ பேக்கெட்டாக போட்டிருக்கோம். இது வந்து மைதா பார்த்துக்கோங்க 1 கிலோ பேக்கெட்டு. அதேமாதிரி ஆட்டா கோதுமை மாவு 1 கிலோ பேக்கெட்டு. ரவை வந்து 1 கிலோ பேக்கெட்டு. சரிங்களா? அதுக்கப்புறமா வாங்க வெல்லம் முக்கியமானது பாருங்கள். வெல்லம் தீபாவளிக்கு யூஸ் பண்ணுறதுக்காக வெல்லம் போட்டிருக்கோம். 2 கிலோ வெல்லம் போட்டிருக்கோம். அதுவுமே பார்த்தீங்கன்னா தெரியும், பேக்கெட் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ பெருசு இருக்குது 2 கிலோ அப்படின்றது. அதே மாதிரி இதோட சம்மந்தப்பட்டது அப்படியே போயிடலாம். வெல்லத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா புளியுமே 1 கிலோ போட்டிருக்கோம். சூப்பரான புளி தான். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மிளகா, தனியா 1 கிலோ. அது பாருங்கள் பேக்கெட் பார்த்தாலே தெரியும் 1 கிலோ மிளகா, தனியா. அதே மாதிரி பூண்டு இப்போ என்ன ரேட்டு விற்கிது, பூண்டு தான் வந்து ராக்கெட்டில் போயிட்டுருக்கு ரேட்டு. அது பார்த்தீங்கனாலே தெரியும். அதுவுமே 1 கிலோ கொடுத்துருக்கோம். அது வந்து பாருங்கள். அதுக்கப்புறமா வந்து திராட்சை. ஓகேங்களா? பொங்கல் செய்கிறீங்க அப்படின்னா திராட்சை யூஸ் பண்ணிக்கலாம். 1/4 கிலோ திராட்சை
கடுகு 1/4 கிலோ, வெந்தயம் 1/4 கிலோ, மிளகு சீரகம் பார்த்தீங்கன்னா 100 கிராம் போட்டிருக்கோம். 100 கிராம் மிளகு, 100 கிராம் சீரகம். அது ஏன் கம்மியாக போட்டிருக்கோன்னா, அது ரேட் ரொம்ப ஹெவியாக இருக்குது. இவ்வளோ சூப்பரான பொருள்லாம் கொடுக்கும்போது அதுவுமே கொடுக்கணும். மிளகுமே சூப்பரான மிளகு சீரகம் தான் கொடுத்துருப்பேன். குவான்டிட்டி தான் நான் வந்து கம்மியாக போட்டிருக்கேனே தவிர, ரேட்டு பொருள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் போய் நீங்கள் காசு கொடுத்து வாங்கினா பொருள் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சூப்பராக அருமையான பொருள் தான் நான் வந்து கொடுப்பேன். ஏன்னா என்னோட ஃபண்டுமே ஒன்று வந்து இதில் இருக்குது. மளிகை பொருள் ஃபண்டு பொறுத்த வரைக்கும் நான் எப்படி போய் நல்லா சாப்பிட்டா நல்ல பொருள் வாங்கி சாப்பிடுவேனோ அதே மாதிரி தான் எல்லாருமே சாப்பிடணும். அதுதான் என்னோட விருப்பமும். அதே காசு கட்டி போடுறீங்க அப்படின்னா உங்களுக்குமே எந்த பயமுமே வேணாம். பொருள் வந்து நல்லபடியாக வந்து உங்கள் வீட்டுக்கே வந்து சேரும். அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்டில் போட்டு விடுறதுக்கும் வீடியோ வந்து நான் போடுறேன். ஏன்னா ஒற்றைக்கல்லை இருக்குது. ஒற்றைக்கல்லை பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ. அதுக்கப்புறமா ஜவ்வரிசி 100 கிராமு. அதுக்கப்புறமா சாமான் தேய்க்கிற பவுடரு சபீனா அது கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கல் உப்பு 2 கிலோ போட்டிருப்போம். கல் உப்பு 2 கிலோ. அதுவுமே வந்து எல்லாமே பிராண்டட் தான். சரிங்களா? எதுவுமே அன்பிராண்டே வந்து நம்ம கொடுக்கறதில்ல. ஏன்னா எல்லாருமே சாப்பிட்ற பொருள். உள்ளே போகிறது யாருக்கு என்ன ஆகும் அப்படின்றது தெரியாது. நம்ம யாரையுமே வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது தான் என்னோட பழக்கம். அதனால தான் நான் இந்த பொருள் எல்லாமே சாப்பிட்ற பொருள்னு இவ்வளோ பிராண்டடாகவே போட்டிருக்கேன். சரிங்களா? சால்ட்டு பார்த்தீங்கன்னா டாட்டா சால்ட். அதுவுமே கார்டில் என்ன மேக்ஸிமம் என்ன கார்டில் போட்டிருக்கனோ அதே சேம் டிட்டோ பொருள் தான் உங்கள் கைக்கே வந்து சேரும். சரிங்களா? அதை பற்றி நீங்கள் பயப்படவே வேண்டியதில்லை. நெக்ஸ்ட்டு பாருங்கள் பாரிஸ் சுகர் 5 கிலோ பேகு. எந்த பண்டிலுமே கொடுக்க மாட்டாங்க. சுகர் வந்து பாரிலேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும். பாரிஸ் சுகர் 5 கிலோ பேக் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இட்லி அரிசி. அதுவுமே ஒரு சூப்பரான பிராண்டு. அனில் பிராண்டு தான். ரொம்ப அருமையாக இங்கே போயிட்டுருக்கிறதுல ரொம்ப அருமையான பிராண்டு. காஸ்ட்லியானதும் கூட இட்லி அரிசியில். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பாத்திரம் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. அப்படியே லைனில் வருது ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸு 5 கிலோ போட்டிருப்பேன். 5 கிலோ பாஸ்மதி ரைஸு வேறு எதனா போட்டிருக்கலாம். ஆனால் வந்து அதுவுமே நல்ல பொருளாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா கேட்டில் பேசி அவங்கக்கிட்ட இருந்து நம்ம இது டேரெக்டாக பேசி வந்து எடுத்துருக்கோம் இந்தியா கேட்லேருந்து. அதுவுமே 5 கிலோ பேக் நீங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள் சூப்பராக நான் கார்டில் போட்டிருக்கிறது கோல்டு வின்னர் இல்லை சன்லேண்ட். நான் எப்போவுமே அதுதான். நான் என்ன சொல்கிறேனோ அதுதான் செய்வேன். நம்பிக்கை இருக்கவங்க நம்மக்கிட்ட ஃபண்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு பிரச்சனையுமே இல்லை. நீங்கள் இந்த வருஷம் பார்த்துட்டு நெக்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணுறீங்கன்னா அது உங்கள் விருப்பம். ஏன்னா ஒரு வருஷம் போயிடும். அது உங்களுக்கு தான் லாஸு. எனக்கு ஒன்றுமே கிடையாது. இது 10 லிட்ரு சன்லேண்ட் பெட்டி இந்த வருஷம் நம்ம கொடுத்துருக்கிறது. உள்ள ஒரு பாக்கெட் பெட்டியாக 10 லிட்ரு இருக்கும். சரிங்களா? இந்த பெட்டிக்குள்ளே. நெக்ஸ்ட்டு வாங்க. இன்னும் இருக்குது பொருள் இன்னும் முடியல. நம்மளது அவ்வளோ சீக்கிரம் முடியாது பொருள். வாங்க நெக்ஸ்ட்டு வந்து இது இருக்குது. இதுலேயே பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் இருக்குது. தேங்காய் எண்ணெய் 200 கிராம் போட்டிருப்போம். தேங்காய் எண்ணெய் 200 கிராம். அதே மாதிரி வந்து தீப எண்ணெய் 200 கிராம். சரிங்களா? கார்டில் நல்லெண்ணெய்ன்னு போட்டிருக்கோம். நல்லெண்ணெய் தீப எண்ணெய் எல்லாம் தீபாவளிக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நல்லெண்ணெய் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கிறதுனால அது செட் ஆகாது. கார்டில் சேஞ்ச் பண்ண சொன்னேன். மாற்றாமல் விட்டுட்டாங்க. என் தப்பு கிடையாது. திரும்பி நான் கார்டு எல்லாமே அடிச்சிட்டேன். அதனால் சேஞ்சஸ் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு யூஸ் பண்ணுற மாதிரி நெய். ஓகேங்களா? இதுவுமே பிராண்டடான இனியா நெய் அப்படின்னு தான் பிராண்டடான நெய் இதுவுமே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பளம் 555 எல்லாமே நம்மளதில் பார்த்தீங்கன்னா பிராண்டட். முக்கியமாக அதுதான் சொல்லிகிட்டே இருக்கேன். பிராண்டட் தான் பொருள் தான் நான் வந்து கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட்டு. இது சொல்ல மறந்துட்டேன். இதுவுமே பாருங்கள் கம்ஃபர்ட்டு பெட் பாட்டில் ஒன்று சொல்லியிருந்தேன். அதுவுமே போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா இப்போ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா சேமியா ஒரு பேக்கெட் போட்டிருக்கேன். இதுவுமே வந்து இந்த ருசிகா பிராண்ட் இருக்காங்கல்ல இவங்களோட சப்ளை தான் இதுவுமே. இவங்க வந்து கவே அப்படின்ற பேரில் வந்து சேமியாவும் பண்ணிகிட்ருக்காங்க. அதுவுமே சூப்பராக இருக்குது. 600 ஃபண்டில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பவுடர் போட்டிருப்போம். ஃபேஸ் பவுடர் பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள். இந்த வருஷம் 600 ஃபண்டில் பான்ஸ் பவுடர் வந்து கொடுத்துருக்கோம். சரிங்களா? இதுதான் இந்த பவுடர் கொடுத்துருக்கோம். இந்த எல்லா பொருளுமே சேர்த்து நீங்கள் வந்து மாதம் 600 கட்டினீங்கன்னா போதும். 12 மாதத்துக்கு உங்களுக்கு வந்து அடுத்த தீபாவளிக்கு இவ்வளோ பொருள் சூப்பராக வந்துடும். அது மட்டும் இல்லாமல் ஐயோ கேஷ் எங்கேயோ வச்சுட்டு மறந்துட்டேன். அது மட்டும் இல்லாமல் 2000 கேஷுமே கொடுத்துட்றேன். இதில் இன்னொரு விஷயம், இந்த கேஷுக்கு எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் தான் 2000 கேஷ் லாஸில் தரீங்களே, அதனால் வந்து நான் கேஷ் இப்போயே கட்டாமல் விட்டுட்டோமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது வந்து முடியாது. நான் இன்ட்ரெஸ்ட் கேல்குலேஷன் போட்டு தான் இந்த 2000 கேஷ் தரேன்னு வந்து சொல்லியிருக்கிறேன். சரிங்களா? அதனால் அதுக்கு இதுக்கு அது அதே மாதிரி கேட்காதீங்க. நம்மளது பார்த்தீங்கன்னா எப்படி உங்களை நம்புறது அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் திரும்ப 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 வந்துகிட்டே இருக்குது. அதுக்கு என்ன பதில் சொல்கிறேன் அப்படின்னா வந்து, நீங்கள் கட்டுற காசுக்கு நான் வட்டி போட்டு பொருள் தரேன். அவ்வளோதான் நம்ம லிஸ்ட்டில் நான் கொடுத்துருக்கேனே. சரிங்களா? இந்த 2000 கூட ஏன் கொடுக்குறேன் அப்படின்னா, அரிசி அப்புறமா மற்ற பொருள்லாம் வந்து எத்தனை வாட்டி கொடுத்தாலும் வந்து அவங்களுக்கு செட் ஆக மாட்டேங்குது. நான் நல்ல பொருள் தான் இப்போ இந்த பொருள்லாம் பார்க்குறீங்கல்ல, இது எவ்வளோ சூப்பராக இருக்குது. அதே மாதிரி தான் நான் அரிசியுமே புடவையுமே பட்டாசுமே எல்லாமே கொடுத்துட்ருந்தேன். அவங்களுக்கு வந்து பட்டாசு என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா,
பெரிய பாக்ஸாக எதிர்பார்க்குறாங்க. நம்மளது 150 ரூபா ஃபண்டில் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் பெருசாக இருக்கும். அந்த மாதிரி பட்டாசு வந்து எதிர்பார்க்குறாங்க. இந்த ஃபண்டுக்கு வட்டி எவ்வளோ கட்டுப்படி ஆகுது? இந்த பொருள்லாம் குடுக்கணும்னா எவ்வளோ வட்டி ஆகுது உங்களுக்கே தெரியும். நான் சொன்னேன் முதல்லயே. ரூ. 10,000 இல்லாம நீங்க இந்த பொருள்லாம் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரூ. 2,000 சேர்த்து. நெறைய பேர் சொல்லுவாங்க, ரூ. 10,000க்கு ஏன்பா வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரூ. 2,000 தூக்கிட்டீங்கன்னா எவ்வளோ வருது நீங்க கட்டுறதுல? பாருங்க. 7,200 கட்டுவீங்க. ரூ. 2,000 நான் குடுத்துடுறேன். அப்ப எவ்வளோ வருது? ரூ. 5,200. ரூ. 5,200க்கு இவ்வளோ சூப்பரான பொருளு நீங்க மளிகை கடையில போயிட்டு வாங்க முடியுமா? நீங்களே ஒரு கால்குலேஷன் போடுங்க. ஓகேவா? பெரிய ஐட்டம் எடுத்தீங்கன்னா பார்த்துக்கங்க. உதயம்ல 4 பருப்பு எத்தனை கிலோ ஆச்சு? 4, 3, 7, 7, 9 கிலோ பருப்பு ஆச்சு. 10 லிட்டர் எண்ணெய், இண்டியா கேட் அரிசி, பாரிஸ் சுகர். இதெல்லாமே கால்குலேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மிளகா, தனியா, புளி, பூண்டு, வெல்லம் இது போட்டீங்கன்னாலே முடிஞ்சு போச்சு நீங்க கட்டின காசு. அதுக்கப்புறமா இவ்வளோ பொருள் குடுக்குறேன். இதெல்லாம் வந்து நீங்க கட்டுற காசுக்கு நான் வட்டி போட்டு இவ்வளோ பொருள் பிராண்டடா குடுக்குறேன். சரிங்களா? இது நீங்க கணக்கு போடுங்க. உங்களுக்கே தெரியும். எக்ஸ்ட்ரா நான் எதுவும் வந்து நீங்க வந்து ரூ. 600 கட்டினாலே நான் வந்து ஒரு ரூ. 30,000 ரூ. 50,000 பொருள் தரல. சரிங்களா? அது முதல்ல நீங்க புரிஞ்சுக்கங்க. வட்டி போட்டு பொருள் என்னால குடுக்க முடியும். அதுதான் நான் லிஸ்ட்லயுமே குடுத்துருக்கேன். அதுதான் நான் பொருளுமே குடுத்துட்டு இருக்கேன் 7 வருஷமா. இப்ப 8வது வருஷமும் அதே தான் பண்ண போறேன். நீங்க வந்து இந்த வருஷம் யாருன்னா ஒருத்தர் மட்டும் போட்டுட்டு நெக்ஸ்ட் இயர் நான் அவங்க வந்துருச்சுன்னா நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நெறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. லாஸ் வந்து அவங்களுக்கு தான். எனக்கு ஒண்ணும் கிடையாது. ஏன்னா அடுத்த வருஷம் பொருள் வாங்குன உடனே, "நீ போட்டியே நானும் போட்டிருக்கலாம் போலவே" அப்படின்னு நெறைய பேர் இந்த வருஷம் சொல்றத என்னால கேட்க முடியுது. என்கிட்ட ஃபோன் பண்ணியுமே சொல்றாங்க, "ஆமாப்பா நான் ஒரு வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டேன். நான் போட்டிருக்கலாம். அவங்களுக்கு மட்டும் பொருள் வந்துருச்சு. அவங்க போட்ட உடனே வாங்குறேன்னு நான் சொல்லியிருந்தேன். பார்த்தா அவங்களுக்கு சூப்பரா வந்துருச்சு பொருளு. என்னால இல்லன்னு சொல்லி எனக்கு வருத்தமா இருக்கு. இப்ப எதனா எக்ஸ்ட்ரா ஒண்ணு இருந்தா எனக்கு அனுப்ப முடியுமா? இல்ல எனக்கு குடுக்க முடியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. நம்மள்துல இன்னொரு விஷயம், அ எக்ஸ்ட்ரா வந்து ஃபண்ட் நம்ம எப்பயுமே இருக்காது. அதுவுமே சொல்லிர்றேன். என்கிட்ட கட்டிட்டு இருக்கவங்க எல்லாருமே வந்து நடுவுல நிறுத்தவே மாட்டாங்க. விஷயமே அதுதான். ஏன்னா இந்த மாரி பொருள் யாருன்னா வேணான்னு சொல்லுவாங்களா? எதனா குப்பையில போடுற பொருளா இருந்தா யாருன்னா கட்டாம விட்டுருவாங்க. சரி அவங்க என்ன இதானே தரப்போறாங்க. எதுக்கு நம்ம கட்டின்னு இருக்கணும்? வேணாம். கட்டாம விட்டுருவாங்க. ஒரு மாசம் தவறிச்சுன்னா கூட வந்து என்கிட்ட பேசி, "அப்பா இது வாங்கிக்கப்பா. என்ன நான் இங்க போயிட்டேன், அங்க போயிட்டேன்னு" சொல்லி, "கண்டிப்பா எனக்கு கார்டு வேணும். நீ வாங்கிக்கோன்னு" சொல்லி என்கிட்ட காசு குடுத்துட்டு, இந்த பொருள் வாங்கிட்டு தான் போவாங்க. சரிங்களா? ஏன்னா அந்த மாரி தான் வந்து நம்ம ஃபண்ட் வச்சுட்டு இருக்கோம். ஓகேவா? அது உங்க விருப்பம். நீங்க நெக்ஸ்ட் இயர் போட்டுக்கிறீங்க அப்டின்னா, அது உங்க விருப்பம். நான் யாரையுமே கம்பலே பண்ண மாட்டேன். உங்களுக்கு விருப்பம் இருக்குன்னா, நம்மகிட்ட ஸ்கீம்ல ஜாயின் பண்ணி நம்ம பொருள் வந்து நீங்க வாங்கிக்கலாம் தீபாவளிக்கு. இல்லன்னா ஒண்ணுமே ப்ராப்ளம் இல்ல. லாஸ் எனக்கும் இல்ல, உங்களுக்கும் இல்ல. நெக்ஸ்ட் இயர் வரும்போது நீங்க வந்து பார்த்துட்டு நீங்க வந்து நம்மகிட்ட ஜாயின் பண்ணிக்கலாம்.